இந்த ஆட்டிசம் மையம் அமைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னா நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னா, பசங்களுக்கு தேவையானது டிலேஸ்லாம் அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீச்சு, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாரோட டிலேஸ் இருக்கிறதால அதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் அவங்க திருப்பி அதுலேருந்து வெளியே வந்து நார்மலான இதில் வந்து இருப்பாங்க. ஸோ அதோ கூட நாங்கள் என்ன ஆசைப்படுறோன்னா, எல்லா விதமான ஸ்போர்ட்ஸையும் அவங்களுக்கு விட்டு பார்த்தா அவங்கள அதுலேயும் என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு அதை கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு தெரப்பி சென்டர் மாதிரி இல்லாமல், இது வந்து ஸ்போர்ட்ஸு, மற்றபடி யோகா, அந்த மாதிரி எல்லாவோட ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சுன்னா அதில் அவங்கள அதில் வந்து பெருசாக கொண்டு வருவாங்கன்னு நான் அந்த பசங்க பட்ஜெட்டில் அவங்க கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது இங்கே ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அடுத்தடுத்தும் அவங்க பண்ணுவாங்க. இதோட பேஸாக வச்சு அடுத்தடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, என் பையன் வந்து கிருத்திக் 13 வயசாகுது. 1.5 வயசில் ஆட்டிசம்னு டயக்னோஸ் பண்ணோம். ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி வந்து பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே வர்ற இந்த குழந்தைங்களுக்கு இவங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் பசங்க வந்து இந்த 165 கிலோமீட்டர் வந்து கடலில் நீந்தி 14 குழந்தைகள் வந்து இன்னைக்கு முடிச்சிருக்காங்க மெரினா கடற்கரையில். ஸோ அவங்களையும் ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எப்படி வந்து ஒரு அகாடமி, யாதவி அகாடமி வந்திருக்கோ ஸ்விம்மிங்க்கு, இது மாதிரி மற்ற துறையில் ரன்னிங்க்கு, அத்லெட்டிக்ஸ்க்கு, இன்னும் என்னென்னலாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்போஷர், இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எக்ஸ்போஷர் கிடைச்சதுன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி குழந்தைங்களாலையும் முடியும், இது ஒரு குறைபாடு இல்லை, இந்த குழந்தைங்களாலையும் சாதிக்க முடியும்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளியில் வருவாங்க. இது மற்ற இடத்துல நிறைய எவ்வளோ வந்து அவேர்னஸ் இருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே அளவுக்கு எல்லாரும் வெளியில் வந்து இந்த குழந்தைங்கள வீட்டிலேயே முடக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளில கொண்டு வர்றதுக்கு இந்த மையம் வந்து உறுதுணையாக இருக்கும்னு நாங்கள் பேரண்ட்ஸ் நம்புகிறோம். இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கவர்மெண்ட்க்கு. தேங்க்யூ. என் பேர் தாமரைக்கணி. என் குழந்தைக்கு 2.5 வயசு இருக்கும்போது கண்டுபிடிச்சோம் ஆட்டிசம்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அவன் 12 இயர்ஸ் ஆகுது. அவன் இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்கிறான். அந்த குழந்தை இப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து குழந்தைங்களுக்காக 25 crores ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு உயர்திறன் மையம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய இந்த குழந்தைங்களுக்காக அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸ்பீச்சு, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியரல் இஷ்யூஸ். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் போனால் பேரண்டால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கெல்லாம் தெரப்பின்றது மட்டும்தான் இவங்களுக்கு மெடிசன் கிடையாது. இவங்களுக்கு தெரப்பியால தான் எல்லாமே ஓரளவுக்கு அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால தான் என் குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து ஹைப்பராக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.